டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 56 நாடுகளுக்கு ஐயா ரவிசங்கர் தலைமையிலான ஒரு டீம் வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் போய் பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா ஒப்படைக்கிறாங்க. ஃபினான்சியலி ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து அன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். பெட்ரோலுடைய விலை கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கும், பாலுடைய 1 லிட்டர் விலை கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் போச்சு. பிரதமர் மோடி அவர்கள் சத்திரியனாக மட்டுமில்லாமல் சாணக்கியத்தனமாக இந்த போர் எப்பவோ உருவாயிருச்சு. ஐயா மோடி அவர்கள் ஒரு தனியா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் என்னன்றது ஒரு வரியில போட்டிருந்தாங்க. அப்படி என்ன போட்டிருந்தாங்கன்னா, நயா காஷ்மீர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு வரியில உருதுல போட்டிருந்தாங்க. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் மிக சிறப்பாக நம்ம ராணுவம் முன்னேறி கொண்டே இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நிலை குலைந்து இருக்கிறது. இந்த போர் நம்ம எப்போ தொடங்கிட்டோம் எப்படின்னு சொன்னா, ஐயா ரவிசங்கருடைய தலைமையிலான ஒரு டீம் ஒன்று நம்ம ஐயா மோடி அவர்கள் ரெடி பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல தான் தீவிரவாதம் உருவாகி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான்ல இருந்து தான் தீவிரவாதத்துக்கு வித்திருக்கப்படுகிறது. இந்த தீவிரவாதம் இங்கிருந்து தான் வளர்ந்து எல்லா நாடுகளுக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒன்று போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி 17,000 பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 56 நாடுகளுக்கு ஐயா ரவிசங்கர் தலைமையிலான ஒரு டீம் வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் போய் பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா ஒப்படைக்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸை கொடுத்து தீவிரவாதம் எங்க உருவாகிட்டு இருக்கு, தீவிரவாதம் எங்க இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 17,000 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை கொண்டு போய் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொடுத்து அன்னைக்கே நம்ம வார தொடங்கிட்டோம். என்னன்னா, தீவிரவாதம் எங்கிருந்து உருவாகுன்ற விஷயத்தை எல்லா நாடுகளுக்கும் தெரியப்படுத்தியதே ஐயா ரவிசங்கர் தலைமையிலான அந்த டீம் தான் இன்னைக்கு போய் சேர்த்திருக்கிறாங்க. அப்போ அந்த வார் எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து ஃபினான்சியலி ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து அன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னால என்ன பிரச்சனை, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பினான்சியலி ஒரு நாட்டு மேல முதலடியாக போர் நம்ம எப்போ எடுத்துட்டோம். அந்த போர் எடுத்தனால அங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய விலை கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கும் விற்க ஆரம்பிச்சிச்சு. பாலுடைய 1 லிட்டர் விலை கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்போ நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருப்போம், பாகிஸ்தான்ல இன்னைக்கு பெட்ரோல் விலை கூடி இருக்குது, பெட்ரோல் 4 மடங்கா இருக்குது, டீசல் விலை பயங்கரமா 4 விலை கூடி இருக்குன்னு சொல்லி இந்த டாஸ்க் போர்ஸ் அன்னைக்கே ரெடி ஆனதுனாலதான் நம்மளுடைய பொருளாதார ரீதியா பாகிஸ்தான் பின்தங்கப்பட்டது. அப்போ அந்த போர்ஸ் அன்னைக்கே உருவாயிருச்சு. அந்த உருவானதுனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் இந்த அளவுக்கு பின்தங்கி போய் முதலடியா அந்த போரை நம்ம தொடர்ந்துட்டோம். அடுத்தபடியா என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா,